பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இருக்க கண்டிப்பா சொல்றாரு. இருக்க நீங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இருக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லல, இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்க அது ஒரு முக்கியமான வார்த்தை. உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரோ பூரணமான சர்க்குணரா இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிதாவை நீங்க எந்த காரியத்துல நீங்க பார்த்தாலும் அந்த காரியத்தை எல்லாம் பாருங்க பூரணமா இருக்கும், தாராளமாக இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு பூமியை உண்டு பண்ணிடுறது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லையே என்ன முடியும் அவ்வளவு விரிவாக இருக்காரு வச்சிருக்கிறாரு. யாருக்காவது தேவன் ஆசீர்வதிச்சாக்க அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க நிரம்பி வழிகிறதா இருக்கும், குறைகள் இருக்காது. அவர் அன்பு காட்டின அன்புகளை பாருங்க, அன்பு ஒரு சும்மா சாதாரணமா ஒரு ஆளுக்கு கொடுத்து அப்படி கைவிட்டு போற அன்பா இருக்காரு. நித்தியத்துக்கும் அந்த அன்பு என்ன செய்யும், நிறைஞ்சதா இருக்கும். எந்த அவர் செஞ்சது எதுவுமே பாருங்க யாரையும் எதிர்பார்த்து அவர் செய்ய மாட்டார். யாரு இப்போ நமக்காக எல்லாம் செஞ்சாருங்களா, இது ஏதாவது உங்ககிட்ட எதிர்பார்த்து வச்சாரா? இவன் நல்லவனுக்கு மட்டும்தான் இது வரணும் அப்படிலாம் வச்சாரா? இல்ல. அப்படிப்பட்ட உங்க பிதாவுடைய குணத்தை போல என்ன செய்யணுமா இருக்கணும், நீங்க இருக்க கடவுள்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுவே பாருங்களேன், அதுல பாருங்க 44 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம். அடுத்த வசனம் படிங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீண்டுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பிதாவுடைய குணம் உங்களுடைய பிதா தான். ஆமென். அடுத்த உங்க அப்பா குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்க அப்பா எப்படிப்பட்டவரா சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிக்கிறவர், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறவர். பிதாவுடைய குணம் அப்படிப்பட்ட குணம். யார் வெளிப்படுத்துதா இதெல்லாம்? கிறிஸ்து. கிறிஸ்து பிரசன்னம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பிரசன்னம் பண்றாரு? அவங்க அப்பாவை பார்த்து எப்படி சொல்லிட்டு இருக்காரு, அவர் இப்படிப்பட்டவர், சத்துருவை சிநேகிப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு தான் கடைசியில சொல்றாரு, ஆகையால் பரலோகத்துக்கு உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆமா இந்த வார்த்தை யாரும் அந்த பூமியில நிறைவேற்றிருக்கிறாங்களா? இப்போ சொல்றாங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களை ஜெபம் பண்ணுங்க, ஒரு கணத்தை எடுத்து மறுகணத்தை காட்டுங்க சொல்றாங்களா? இது யாராவது நிறைவேற்றிருக்காங்களா அந்த பூமியில? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிருக்கார். ஹalleluya. அவர் சொன்னதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிருக்கார். இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, இதுல இருந்து யாருடைய புத்திரனா இருந்தாரு? தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார். அது அப்படியே அவர் இந்த பூமியில நினைச்சாரு, நிறைவேற்றுகிறார். அவருக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் நினைச்சா அடிக்கவனும் கைய நில்லு அப்படின்னா கை நின்றுடும். அப்படி ஒருத்தன் ஏதாவது செய்ய வரானா அப்படியே மறிக்கும் அப்படின்னா அவன் மறிச்சிருவான். அவ்வளவுதான். அவ்வளவு அதிகாரமா எல்லாம் இருந்தும் அவர் அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவரை அப்பா என்று கூப்பிடுறோம். அப்படிதானே? அப்பா என்று கூப்பிடுறோம். அந்த சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அது உங்களுக்குள்ள உள்ள என்ன செய்யுது, இருக்குது. உள்ள உங்களோட ஆவி மனிதனுக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யுது, இருக்குது. வேதம் சொல்லுது, வெளியரங்கமானதை நீங்க ஜோடிக்காதபடி உள்ள இருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த சாந்தத்தையும் அந்த மகிமையும் வெளியே கொண்டு வரும்படியாக அதை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக அதை நீங்க செயல்படுத்துங்க. ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பூமியிலே வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நான் பிதாவின் பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். நீங்கள் இந்த பூமியிலே நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக என்ன செய்யுங்க, வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அவரை போல உங்களுடைய குணம் என்ன செய்யணும், இருக்கணும். அவரை போல உங்களுடைய மன்னிப்பின் குணம் என்ன செய்யணும், இருக்கணும். மன்னிப்பு ரொம்ப முக்கியங்க. அந்த ராஜ்யத்துல எதுக்காக இது செய்யலாம், இது இருந்தா தான் வேற எல்லாம் செயல்படும். மன்னிக்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க எல்லாருக்கும் மன்னிக்கணும் வைங்க, உங்களுக்குள்ள நினைச்சாது மன்னிப்பு நினைச்சாது செயல்படாது. அந்த மன்னிப்பு நினைச்சாது செயல்படாது. அப்ப நீங்க மன்னிச்சாதான் என்ன செய்யும், மன்னிக்கப்படும். உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த மன்னிப்பு இதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நான் சில நேரத்துல நிறைய நேரத்துல தேவன் எனக்கு எதையாவது என் பிள்ளைகளை பிடிச்சு நான் கோபத்தை எனக்கு மனசுல எண்ணங்கள் வரும் பொழுது அவர் என்ன நினைவு கூறுவார். பாருங்க, ஸ்கூலுக்கு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அவ்வளவுதான் லீவ் இருந்துச்சு. அவன் ஒண்ணுமே தெரியல. போறதுக்கு முந்தின நாள் ஒட்டுதமா முடிய விட்டு வந்துருக்கிறான். ஸ்கூலுக்கு போகக்கூடியவன் அப்படி நிற்கும் சொல்லி எனக்குள்ளே ஒரு வேகம் வருது, கோபம் வருது. பாருங்க, அடுத்த சரி அதையாவது சமாளிச்சு அப்படி விட்டாச்சு. அடுத்த ஒரு 10 நாள்ல மறுபடியும் அதே மாதிரி வெட்டுறான். அப்போ ஸ்கூல்ல இருந்து என்ன செய்யுது, டீச்சர் வந்து எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. சொல்லும் பொழுது எனக்கு உணர்வு வருது, எனக்கு எண்ணம் வருது, எப்படி வந்து அப்படி வருது, அவனுக்குள்ளே இல்லை, அந்த உணர்வுல வருது. அந்த உணர்வுக்குள்ள வரும் பொழுதே ஆவியானவர் என்னோட பேசுறாரு, பத்தியா உன்னுடைய எண்ணம், அதாவது நீ எவ்வளவுலாம் செஞ்சிருப்ப, எல்லாம் நான் என்னெல்லாம் சகிச்சேன் பாருங்க. இது நான் எதுனால எனக்கு அந்த கோபம் வருது, நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கோம், அந்த ஸ்தானத்துல கெடுத்துறானே, இப்படி எண்ணங்கள் வருது பாத்தீங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு, நம்ம எல்லாரும் எவ்வளவோ அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட நான் அவனை விலகணும்னு சொல்லவே இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் கூட நீ இப்படி பண்ண உடனே எனக்கு இல்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லவே அவரு இல்லை. அவர் சொல்லுதாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் யான் திரும்ப உடனே விலகவே செய்யாது. நான் உன் மேல பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் என்றென்றும் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். பாருங்க, நம்மளுடைய நமக்கு நான் ஒவ்வொரு நிறைய காரியத்துலங்க நான் யாரையாவது குற்றப்படுத்தணும்னு நினைச்சேன், என்னை யாராவது குறை சொல்லியிருந்தது நான் நினைச்சிருக்கேன், நான் நினைச்சுட்டே இருந்தேன். என் உணர்வுக்குள்ள அடுத்தால வர ஆரம்பிக்கும், நீ என்னெல்லாம் பண்ண அப்படி என் உணர்வுல எனக்குள்ள உணர்வுல வரும். நீ என்னெல்லாம் செஞ்சிருந்த, நான் உன்னைய மன்னிச்சேன், நீ எப்படிலாம் இருந்த, எப்படிலாம் வாழ்ந்த, நான் உன்னைய மன்னிச்சேன். இதெல்லாம் நம்ம நினைக்கச்சல அவங்கள குற்றப்படுத்த தோணாது. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க எப்படி மன்னிக்கப்பட்டீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த மன்னிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல யோசிச்சு பாருங்க, நீங்க பிறந்ததுல இருந்தே நல்லவனா இருந்ததுனாலதான் உங்களை ரசித்தாரா? இல்ல, இனியும் நீங்க என்னெல்லாம் செய்வேன்னு அவருக்கு தெரியும். இனியும் நீங்க என்னெல்லாம் செய்வேன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் உங்களை நேசித்தார். அவர் சத்துருக்களை சிநேகிக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது அவர் ஒருவருமே ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவ ஒருவருமே ஏற்றுக்கொள்ளல. கடைசி வரைக்கும் அவரை என்ன செஞ்சாங்க, வேதனைப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கூட ஒருத்தரை சபிக்கல பாருங்க. ஏன்னா அவர் யாருங்கிறதே அவர் புரிந்திருந்தார். நான் எந்த ஸ்தானத்தை, எங்க அப்பாவுடைய குணம் எப்படிப்பட்டது என்ற உணர்வு அவருக்கு என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு பாருங்க. அவரே அப்படி இருப்பார்கள், நம்ம எவ்வளவு கோடி மடங்கு அந்த நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒண்ணும் பாவத்துல வந்து அவரை மீட்கல, அவர் நமக்காக வந்தார். ஆனா நம்ம பாவத்துல இருந்தோம், நம்ம அவருக்கு விரோதமாக இருந்தோம். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் எவ்வளவோ அவரை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய ஸ்தானத்தை நம்ம இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அந்த ஸ்தானத்தை தான் எப்பவும் நான் வெளிப்படுத்திட்டே இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 1000 நீங்க யாரையாவது முறுமுறுத்திருப்பீங்க, யாரையாவது குறை சொல்லியிருப்பீங்க, ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அதுலயும் அவர் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னா அந்த குணம் நமக்கு வரணும். அல்லேலூயா. அதனால நமக்கு மேன்மை வந்துடக்கூடாது, அதனால நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் என்னால வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அங்க பெருமை வந்துடும். இது ஒருவருடைய மன்னிப்பினால் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா. இந்த உயர்வு எனக்காக ஒருவர் எல்லா ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. அந்த ராஜ்யத்தின் ஸ்தானத்தை விட்டு தேவர்கள் கோடாமூடி தேவதூதர்கள் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை போற்றிக் கொண்டிருக்க அந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இந்த பாவ அடிமை ரூபம் எடுக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்க. எதுக்காக? உங்களுக்கு மேலே யாமேலே வச்ச அன்பினால். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த அன்புனால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம திறமையினால் மீட்கப்படல, அந்த அன்பினால மீட்கப்பட்டிருக்க. அப்படினால் அந்த குண அதிசயங்கள் நமக்குள்ளும் சேர்க்கொள்வது அவசியமா இருக்கு. ஆமென். ஏன்னா அந்த பூமியில நீங்கள் அவரை வெளிப்படுத்துவதற்காகவே நீங்க விளக்கை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க.
நீங்க யாரை வெளிப்படுத்துவதற்காக விளக்கணை கொடுக்க கிறிஸ்துவை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்காக தான் நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வந்து அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. எதுக்குன்னா நீங்க இந்த பூமியில அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அன்பை வெளிப்படுத்தணும், அப்படி ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தணும். இப்ப நீங்க உங்களுக்கு தாராளமா கொடுக்கப்படுது, அது தேவனுடைய ராஜ்ய மகிமைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அல்லேலூயா. அந்த உயர்வுகள் இருக்கணும். ஆமென் ஆமென். இந்த செல் எடுத்துல அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்காக இருக்கேன் அப்படின்னா, எனக்காக இருக்கல அப்படின்னா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன, நீங்க எதை செஞ்சாலும் அதை தேவன் மகிமைக்கு செய்யும். உங்களுடைய உயர்வுகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய அன்பு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருபோதும் பெருமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். நீங்க உயரும் பொழுது பெருமை வந்து, இப்ப நீங்க ஆசீர்வாதம் பெற்று நீங்க சத்தியத்தை அறியாம இல்ல, பெருமை வந்துடும். முடிவு எங்க இருக்கும்? நரகமா இருக்கும். நீங்க விசுவாசம் நீங்க வாக்குதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க, எல்லாம் பெற்று உயர்வு வந்துட்டீங்க. ஆனா சத்தியத்தை நீங்க சரியா அறியவைங்க, அதில் உங்களுக்கு அது நிலைச்சு நிற்க முடியாது. அது முடிவும் ராஜ்யத்துக்குரியதாக இருக்காது. ஆமென். அதற்கு தான் அஸ்திபாரங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட, எதனால எனக்கு வந்துச்சு, ஏன் பக்தினால, ஏன் திறமைனால, என்னுடைய அதனால வரல, எனக்கு ஒருவர் இலவசமாய் தந்தார், ஆனபடினால் நானும் இலவசமாகவே என்ன நினைச்சுவேன், அதை பார்க்காம கொடுப்பேன்னு சொல்லு. அதாவது எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்கணும். வேதம் சொல்லு, எதிர்பார்க்காம என்ன செய்யணுமா கொடுக்கணும். அவரும் நமக்கு அப்படித்தான் செஞ்சார். எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு செஞ்சார். அவர் செய்யும் பொழுது யாருமே அவரை நல்லவன் சொல்றது ஒருத்தர் கிடையாது. எல்லாரும் விட்டு விலகி போனாங்க. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு, இதை செஞ்சார். நானே அப்படிப்பட்ட அன்புள்ளவருடைய புள்ள நீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயாள குணமுள்ளவருடைய புள்ள நீங்க, தாராள மனசுடைய புள்ள நீங்க. உங்கள் மனங்களும் அப்படிப்பட்டதாக விரிவாக்கமா இருக்கணும். உங்கள் மனதும் தயாள குணமுடையதாய் மாறணும். முதல்ல உங்க மனம் மாறட்டுங்க, தேவன் அதை நிரப்புவாரு. உங்கள் மனது அப்படி வரட்டும், மன்னிக்கிற சுபாவம் வரட்டும், உங்களுக்கு சந்தோஷம் தானா வரும். நீங்க 4 பேர் ஆசீர்வதிக்கிற வாய் வரட்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. நீங்க விதைச்சு கொண்டே இருங்க, நீங்கள் அறுவடை பண்ணி கொண்டே இருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க, நீங்க விதைக்கணும். இந்த நன்வாக்கு நீங்க கொஞ்ச நேரம் பேசணும் சொன்ன பாத்தீங்களா, தினமும் சொல்லணும், தினமும் பேசணும், தினமும் 4 பேர் இருந்துச்சுன்னா ஆசீர்வதிக்கணும். நீங்க போற வீட்டை ஆசீர்வதிங்க, உங்களோட இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்தினாலும் அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இது உங்க அப்பாவுடைய குணம். அல்லேலூயா. இது உங்க அப்பாவுடைய குணம். பிசாசுடைய குணம் வந்து என்னது, எப்படியாவது இவனை சோடியம் பண்ணி சொன்னோம், நல்ல உடம்போட அவனுக்குள்ள இருந்து எடுத்துடணும், முடிச்சிடணும். அதுக்கெல்லாம் பிசாசுடையது. அந்த வேஷத்தை நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்களை துன்பப்படுத்துறவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட போலதான் இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற எதுவுமே வாய்க்காதே போகும். அவர்கள் உங்களை துன்பப்படுத்த நினைச்சா கூட அது வாய்க்காதே போகும். ஆமென். உங்களுக்காக தேவதூதர்கள் வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நீங்க தேவன் செய்கிறதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, அவர் பேசுறதை நீங்க சொல்லுங்க. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அதே இந்த பூமியில நிரூபிங்க. தாராள குணமுடையவர்களா இருக்க, உங்களுக்கு மனம் எல்லைகள் விரிவாகட்டும், உங்களுடைய ஊழியத்தை குறித்த எல்லைகள் விரிவாகட்டும், உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசன எல்லைகள் விரிவாகட்டும். தேவன் என் மூலமாக கோடியான ஆத்துமாக்கள் இந்த ராஜ்யத்துல இந்த பூமியில கிடைப்பதற்கு தேவன் என்னை பயன்படுத்துவார் என்ற எண்ணங்கள் விரிவாகட்டும். அதற்கு ஏற்றபடி உங்களை செயல்படுத்திக் கொண்டே இருங்க. அதற்கு ஏற்றபடி உங்களை செயல்படுத்திக் கொண்டே இருங்க. உங்கள் பேச்சுகள் எல்லாம் உலகத்துக்குரியவர்களை போல இல்லாதபடிக்கு பிதா எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட சுபாவத்தை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்காக தான் நம்ம இந்த ராஜ்யத்துல வந்து அப்படியே சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கோம். கேட்க கேட்க என்ன நடக்கும்னா அதன்படியே நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல பாருங்க, ஒரு நல்ல தவறா பேசக்கூடியவங்க நீங்க ஒரு 20 நாள் பழகி பாருங்க. 20 நாள் அவன் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, தானா உங்க வாயில அந்த வார்த்தை வரும். அதனாலதான் இந்த சத்தியத்தை கேட்க 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 தானாக உங்களுக்குள்ள மறுரூபமாக்கப்படும். ஆமென். தானாக உங்களுக்குள்ள நிச்சயம் மாற்றம் உண்டாகும். சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். அதை கேட்க கேட்க வேதம் சொல்றது 46 சொல்றது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உன் சகோதரனை மாத்திரம் நீ வாழ்த்துகிறீர்களால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். தேவன் நல்லவருக்கு மட்டுமே செய்யல, நம்ம நல்லவனை மட்டும் வாழ்த்தோம்னா அடுத்தவன் வாழ்த்துறான். உங்களுக்கு நன்மை செய்யற
நீங்க ராஜ்யத்துக்குரியவங்களுக்கு வித்தியாசம் என்ன? வேதம் சொல்லுது, உங்கள் பிதா எப்படிப்பட்டவர்? நல்லவர் மேலையும் தீயவர் மேலையும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுகிறது. ஆமென். அப்ப நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க, பச்சைபாதமா பார்க்காதீங்க. அவர்கள் உங்களை எப்படி பார்க்கறாங்க முக்கியம் இல்ல, நீங்கள் அவர்களை எப்படி பார்க்கறீங்க தான் முக்கியம். ஆமென். அவர்கள் எப்படி பார்க்கிறது உங்களுக்குள்ள செயல்பட முடியாது. ஏன்னா அவர்கள் சொல்லுவது உங்களுக்குள்ள நடக்க முடியாது. நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவன் சொன்னது மட்டுமே நடக்கும். ஆமென். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மட்டுமே நடக்கும். தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் மட்டுமே நடக்கும். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள சாபங்கள் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா அந்த சாபத்தை அவர் உங்களுக்கு வரக்கூடியதை இயேசு மேல வைத்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு சாபம் வரவே முடியாது. ஆமென். நான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவன். ஆமென். ஆரோக்கியத்துக்கு பாத்திரமானவன், சுகத்துக்கு பாத்திரமானவன், சமாதானம் நிறைந்த வாழ்வுக்கு பாத்திரமானவன், வெற்றி வாழ்வுக்கு பாத்திரமானவன். ஆமென். ஆமென். இது எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். நீங்க நடக்கணும்னா என்ன செய்யணும்னா, நீங்க அவர் எப்படி சொல்றாரோ, ஜீவனை சொன்னாரோ அதே போல நீங்க ஜீவனை மட்டும் பேசுங்க, சபிக்காதீங்க. நீங்க சபிச்சீங்கன்னா நீங்க தனியா விதைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்ன ஒரு நேரம் அறுவடை வந்துடும். அதனால நீங்க சபிக்காதீங்க. துன்பப்படுத்துவாங்க சரி, நீங்க ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க. ஆமென். வாக்குத்தத்தமான உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த குணத்துக்குள்ள போங்க, உங்களுக்குள்ள அங்க ராஜ்யத்தின் வழிகள் உங்களுக்கு தானா திறந்துட்டே இருக்கும். நீங்க இந்த பூமியில ராஜ்ய கலத்தரத்தை செயல்படுத்திட்டே இருங்க, ராஜ்யத்துக்கு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. சில அரசியல்வாதிகளை பாருங்க, அவன் என்ன கட்சிக்கிட்ட செஞ்சுக்கிட்டே இருப்பான். எதையாவது கட்சியை பலப்படுத்தணும் எதையாவது செய்வாங்க. மேலத்துல இருந்து தானா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். செய்யறதுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். ஏன்னா அந்த ராஜ்யம் வளரப்படும். ஆனா நீங்கள் இந்த ராஜ்யத்துக்கு நீங்க எதை செய்தாலும், நன்மையை செய்தாலும் சரி, நல்ல உணர்வை நல்லதை பேசினாலும் சரி, 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை பேசினது எல்லாவற்றுக்கும் பலன் உங்களுக்கு ராஜ்யத்திலிருந்து வந்துட்டே இருக்கும். அங்க இருந்து ஊற்று உங்களுக்கு திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த உணர்வுக்குள்ள நீங்க இருக்கு. ஆமென். இந்த உணர்வுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தானா நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் வராது. எனக்கு வழி திறக்கணும் அவசியம், தானா திறக்கப்படும். அதை யாரும் அடைக்க முடியாது. உங்கள் மனது மட்டும் இப்படி மாறிக்கணும். வாக்குத்தத்தங்கள் தானாக திறக்கப்படும். தொழில் வளங்கள் எல்லைகள் விரிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்துல சமாதானங்கள் நதிகளாக பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஒண்ணே நீங்க யார் மேலையும் கசப்பு வைக்காதீங்க, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குற்றங்களை கண்டுபிடிக்காதீங்க. நீங்க அவங்கள குற்றத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்கள் பிதா 1000 குற்றத்தை உங்கள்கிட்ட நினைவு காட்டுவார். நீ எப்படி இருந்த, அந்த இதுல நீ எப்படி இருந்த, அந்த சூழ்நிலை நீ எப்படி இருந்த, சரி அவங்க உனக்கு விரோதமா இருந்தா நீ அவங்கள்ட்ட என்னத்தை செஞ்ச, நீ என்னத்தை மன்னிச்சியா, நான் உனக்கு மன்னிப்பேன், நீ நல்லவனா இருக்கிறதுலையா நான் உன்னை மன்னிச்சேன். இந்த 1000 உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். பரிசுத்தவான்களோட பேசுவார். அதனால நீங்கள் இந்த 1ஆம் தேதியில சொல்றேன், உங்கள் மனம் என்ன செய்யணும்? புதிதாகட்டும். நீங்க இதுவரையிலும் நீங்க எப்படி கசப்பா இருந்தாலும் சரி, இன்றையில இருந்து கசப்பை விட்டுருங்க. மன்னிக்கிறது வர உங்க வீட்டுல மன்னிப்பை செலுத்துங்க, உங்கள் குடும்பத்துல மன்னிப்பை செலுத்துங்க. எவ்வளவு மன்னிக்கப்பட்டு செலுத்துங்களோ அவ்வளவு நீங்கள் உயர்வாக உங்கள் சமாதானம் நிறைஞ்சிட்டே இருக்கும். ஆசீர்வாதமான செல்வங்கள் சமாதானம் நிறைஞ்சிட்டே இருக்கும். தானாக வருங்க. அல்லேலூயா. தானாய் வரும். ஒருபொழுதும் நீங்கள் அதனால்தான் வேதம் சொல்லுது, நீங்கள் குற்றவாளியாகாத படிக்க நீங்கள் குற்றத்தை நினைச்சாதீங்க, தீர்க்காதீங்க. இந்த பூமியில நினைச்சாதீங்க, தீர்க்காதீங்க. நியாயம் நினைச்சாதீங்க, தீர்க்காதீங்க. நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அப்படி ஏன்னா நம்ம மன்னிக்கப்பட்டதுல வந்திருக்கிறோம். மன்னிப்பிலே இருக்கு. நீ அடுத்தவங்களை மன்னிச்சுட்டே இருக்க. நீங்க உயர்த்தப்பட்டு கொண்டிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் நாவுகள் அதை தடுக்காமல் இருப்பதற்காக தான் இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன். உங்கள் செயல்பாடுகள் அதை தடுக்கும்படியா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கொஞ்சம் நீங்க உணர்ந்து பாருங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க மனசுல இப்படிலாம் எப்படிலாம் நம்ம இருந்தேன், எப்படிலாம் யாரெல்லாம் நான் கசப்பாக்குனேன், யாரெல்லாம் நீ மன்னிக்காம இருந்தேன், அதெல்லாம் நீங்க மனசுல இப்போ நீங்க மன்னிப்பீங்க. மனசுல உங்க மனசுல உங்களுக்கு உணர்வு வருதெல்லாம் அதெல்லாம் மன்னிச்சது ஆண்டவரே, இப்படிலாம் நான் எல்லாம் பேசினேன், அதை மன்னிச்சு ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு உணர்வு தேவனிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு இறக்கம் கட்டுறது போல ஆண்டவரே நானும் இறக்கம் கட்டுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிற போல் நானும் பிறரை மன்னிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய குணாதிசயத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
ஆமா, நீங்க இப்ப கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க. நீங்க கேட்பது எதை கேட்கணும் தெரியுமா? அவரை அறிகிற அறிவை கேளுங்க, அந்த உணர்வை கேளுங்க. அவரை குறிச்ச உணர்வு உண்டாகட்டும், அவருடைய குணாதிசயங்களை உங்களுக்கு வெளிப்படணும், உங்களுக்கு ஆவியானவர் உங்களை இயக்கட்டும். அதை நீங்க கேளுங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா வேற எப்படி உங்களை நடத்தணுங்கிறத அவர் அழகா நடத்திடுவாரு. இந்த உலகத்துல உங்களை எப்படி வெளிப்படுத்துங்கிறத அவர் உங்களை வெளிப்படுத்திடுவாரு. உங்களுக்கு எப்படி குடும்பத்தை நடத்தணும், தொழில் செய்யணும், அப்படி எப்படி நீ அவருக்கு பிரியமா வாழணும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவரை மட்டும் உங்களுக்குள்ள நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்கப்பா, என்னை அற்புதமா நீங்க நடத்துவீங்கப்பா, என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. இன்னும் எனக்குள்ள இந்த உணர்வுகள் உண்டாகட்டும், இன்னும் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய உணர்வுகள் எனக்கு வரட்டும், இன்னும் நான் அறிவதற்கான அறிவு எனக்குள்ள பெருக பண்ணுங்க, உமக்கு உண்மையான பயப்படுற பயத்தை எனக்குள்ள பெருக பண்ணுங்க. ஆமே, உண்மை அறிந்ததை நான் வளரட்டும். ஆமே, குடும்பத்துல ஆண்டவரே எனக்கு யா மூலமா வெளிச்சம் பரவட்டும். ஆனா உங்களுடைய சமாதானம் எனக்குள்ள வெளிப்படட்டும். அதே நீங்க கேளுங்க, அதே கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க. அது எனக்குள்ள செயல்படுத்துங்கப்பா, எனக்குள்ள அந்த சாந்தங்கள் வெளிப்படட்டும். உங்களுடைய சமாதானம் எனக்குள்ள வெளிப்படட்டும், உங்களுடைய பலன் எனக்குள்ள வெளிப்படட்டும், உங்களுடைய சுகமாக்குற வல்லம் எனக்குள்ள வெளிப்படட்டும். அப்பா, என் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த 1ஆம் தேதியிலும் ஆமே நான் சொல்றேன் இப்பொழுது, ஆமென், இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன். ஆமென், எந்தெந்த மாதத்துல உங்களுக்கு எதெல்லாம் அற்புதம் தேவையோ அதெல்லாம் அற்புதம் நடக்கும்னு சொல்றேன். உங்களுக்கு என்னென்னதுல கடினமா இந்த மாதம் தோன்றுகிறதோ அதெல்லாம் தேவனுடைய அற்புதங்கள் வெளிப்படும். நீங்கள் எதிர்பாருங்கள், அந்த அற்புதத்தை நீங்கள் பேசுங்கள், அந்த மலையை பார்த்து பேசுங்கள். இந்த மாதத்துல எனக்கு எதெல்லாம் மலை போல தெரிகிறதோ அதை நீங்க பேசுங்க, அந்த அற்புதங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்றேன், உங்க வாழ்க்கையில அது நடக்கும். இந்த மாதத்துல நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நீங்கள் அதை விசுவாசித்து பேச ஆரம்பிங்கள். எதையுமே மலை என்று நினைக்காதீங்க, எதுவுமே பெரிய பிரச்சனை என்று நினைக்காதீங்க. அது உங்களுக்கு மட்டும் தூசியாக இருக்குது, அது உங்களுக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை பதறாக்கிடுவீங்க, நீங்க அதை ஒன்றில்லாம மாத்திருவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர், உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னை கொண்டு என் தேவன் அதிசயங்களை செய்கிறார், என்னை கொண்டு என் தேவன் அற்புதங்களை செய்கிறார், என்னை கொண்டு என் தேவன் பலத்த காரியங்களை செய்கிறார், என்னை கொண்டு என் தேவன் ராஜ்யத்தில் பூமியில பறைசாற்றுகிறார். எனக்குள்ள அவருடைய பலம் வெளிப்படுகிறது, எனக்குள்ள அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது, எனக்குள்ள அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, எனக்குள்ள அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாச அறிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஆமென், அதெல்லாம் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய ஞானத்தினால் நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார், அந்த சாலமோன் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி அந்த ஞானம் செயல்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானமாக இருக்கிறார், அந்த ஞானம் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். ஆமென், பெரிய காரியங்களை உங்களை செய்ய வைக்கும். அன்னைக்கு சிம்சோன் தேவ ஆவியானவர் இறங்கியுள்ள பலசாலியாய் மாறினான். இன்னைக்கு அவரே உங்களுக்கு பலனாக இருக்கிறார், அந்த பலன் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். அவரே உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறபடினால் ஆமென், எதுவும் மலையாக எனக்கு முன்பு இருக்க முடியாது, எதுவுமே உங்களுக்கு முன்பாக மலையாக நிற்க முடியாது. விசுவாசிகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, என் குடும்பத்தை பிசாசு சேதப்படுத்த முடியாது, என் வீட்டுல பிசாசு செயல்பட முடியாது, என் வீட்டுல பிசாசு கிரியைகள் ஒன்றும் செயல்பட முடியாது, என் சந்ததிக்குள்ள பிசாசு கிரியைகள் செயல்பட முடியாது. மகிமை புகழ்ச்சி திருச்சபையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் விரோதமாக, அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக, எங்கள் தொழிலுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது வாய்க்காதே போகும். ஆமென், இந்த வார்த்தை எல்லா இடமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், இந்த வார்த்தை உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்க தொழிலுக்கு விரோதமாக, ஆமென் ஆமென், நீங்க செய்கிற தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஆமென் ஆமென், தேவனுடைய ஊழியக்காரனாக இந்த வார்த்தையை அனுப்புகிறேன். நீ வார்த்தையை பலப்படுத்துகிற தேவன். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க வீட்டில் அவருடைய சமாதானம் நிறைந்திருக்கும், அவருடைய வெற்றி நிறைந்திருக்கும். உங்கள் செயல்பாடுகள் எல்லாருக்கும் தேவன் வெற்றியை கொடுப்பார். ஆமென். பிசாசு உங்கள்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் தோத்து போனவன். அவன் பிசாசு என் வாழ்க்கையில வரவே முடியாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில வரவே முடியாது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில வரவே முடியாது, என் குடும்ப வாழ்க்கையில வரவே முடியாது. ஆமென், எங்க வீட்டில் அவன் செயல்பட முடியாது. ஆமென், பேச பேச நாங்க ஆமென், இந்த பற்றை
பட்டயம் செயல்படுது. நீங்க பேச பேசதாங்க எதிரி அவன் சங்காரமாக்கப்படுகிறான். நீங்க பேசும்பொழுது உங்க வாயிலிருந்து இருக்கிற கருப்புல பட்டயம் புறப்படுகிறது. அந்த பட்டயம் எதிரியை நிர்மூலமாக்குகிறது. நீங்கள் வாய் திறக்காமல் இருந்தால் அந்த பட்டயம் செயல்படாது. நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுதுதான் அந்த பட்டயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆமென். என் வாழ்க்கை எல்லாமே தேவன் எனக்கு நிச்சயம் தந்திருக்கிறார் என்று சொல்லுங்க. தோல்விக்கு நான் சொந்தக்காரனே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். சாபம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆமென். பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமென். 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 நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. மனதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவர்கள் அந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். அடுத்த சொல்லு, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப நீங்க விசுவாசத்தை சொல்றதுனால தான் உங்களுக்கு ஜெயம். நீங்க விசுவாசத்தை பட்டயத்தை நீங்க பயன்படுத்துறதுனால தான் அந்த ஜெயம். நீங்க விசுவாசத்தை அதை பேசுறதுனால தான் அந்த வெற்றி. ஹalleluya. நான் எழுப்பி ஒரு பாடலை பாடுறோம். அப்பொழுது காணிக்கை சேர்த்துக்கொள்ளும். அதை நான் சிந்திச்சு காணிக்கை படுக்கப்படுதே.